இவன் பொசஸ் பண்ணிட்டு இருக்கிறான் மைண்ட்ல. இதெல்லாம் என்னது? கர்த்தர் இந்த தேசத்தை என்னுடைய சந்ததி கொடுத்திருக்கிறார், எனக்கும் என் சந்ததிக்கும் சொந்தமான தேசம் இது. இதெல்லாம் எதுக்கு கர்த்தர் சொல்லித்தர்றாரு? ஆபிரகாமுக்கு தான். ஆபிரகாமுக்கு சொல்லி தந்ததை நம்ம படிச்சு நம்ம எப்படி மீட்பின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்றதுன்னு கத்துக்கிறதுக்கு தான் சொல்லி தந்திருக்கிறாரு. கிறிஸ்தேசுவே என் நம்பிக்கை, கீதம் வெளிச்சம் பேலானே, இம்மூலைக்கல் அசையாதே, பெருமழை புயல் காற்றுக்கும் ஒப்பில்லாத மாண்பதே, என் பயங்கள் நீக்கினாதே, எனக்கெல்லாம் என் இயேசுவே அவரது அன்பு போதுமே. கிறிஸ்தேசுவில் மாதேவனே அவதரித்தார் பாலகனாய், அன்பின் இவான் ரட்சகரை பாவமாக பகைத்தாரே, என் பாவங்கள் சுமந்தாரே, கோபாக்கினை நீக்கினாரே, கல்வாரியில் மரித்தாரே, மரித்தென்னை வாழ வைத்தாரே. கல்லறையில் சடலமாய் ஒளியை இருள் சூழ்ந்தேட்டாதே, மகிமையாய் உயிர்த்தாரே, மரணத்தை வென்றெழுந்தாரே, என் பாவங்கள் சாபங்களை நீர் நீக்கினீர், என் இயேசுவே ரத்தத்தால் நீட்டினாலும் சொந்தமாக நீரே சொந்தம், என் பாவங்கள் சாபங்களை நீர் நீக்கினீர், என் இயேசுவே ரத்தத்தால் நீட்டினாலும் சொந்தமாக நீரே சொந்தம். சாவின் பயம் நீங்கினதே, என்னிலுள்ள வல்லமை, சார்பில் நான் வீழுந்தேனே, என் காலங்களும் காரத்தில் ஏதும் என்னை என்ன செய்யோ, நான் என்றுமே உன் கையிலே, நின்னவரை சேரும் வரை அவரது வல்லமை காக்குமே, ஏதும் என்னை என்ன செய்யோ, நான் என்றுமே உன் கையிலே, நின்னவரை சேரும் வரை அவரது வல்லமை காக்குமே. மனக்கண்கள்ல இவனுடைய எண்ணத்தை யூஸ் பண்ண சொல்றார். எண்ணத்தை பாருங்க, எது கொடுத்திருக்கார் கர்த்தர்? ஒரு கருவி. என்ன கருவி அது? என் வாழ்க்கையில கடவுளுடைய சித்தம் என்னவோ அதை அறிந்து கொண்டு, அதை புரிந்து கொண்டு, அந்த சித்தத்தை நோக்கி சென்று அவருடைய சித்தத்தை நான் செய்து நிரூபித்து காண்பிக்கும்படியாக உபயோகப்படுத்துகிற ஒரு கருவி மைண்டு.
அதனால தான் அந்த மைண்ட் ரொம்ப டாப் லெவலில் இருக்கணும், ரொம்ப ரொம்ப நல்லா திங்க் பண்ணணும். அந்த மைண்ட் ரொம்ப உயர்வான காரியங்களை எண்ணணும். ஏன்னா கடவுளுடைய காரியங்கள் உயர்வான காரியங்களா இருக்குது, அதை சிந்திக்கக்கூடிய மைண்டா எனக்கு இருக்கணும். அப்ப இவன் போய் பார்க்கறது முக்கியம் இல்லை, ஏன்னா பார்த்தாதான் தருவேன், நீ போய் எவ்வளவு தூரம் பார்க்கறியோ அவ்வளவு தருவேன், உன் கண்ணுக்கு தெரியாத நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இவன் இந்த கண்ணால பார்க்கறது ரொம்ப அவசியமாயிடும், ஏன்னா பார்த்தாதான் கிடைக்கும். ஆனா நான் சொல்றேன் 12:7 அவரே சொல்லிட்டாரு, இந்த தேசத்தை உனக்கு தருவேன்னு சொல்லிட்டாரு. இவன் பார்த்ததுனால தரல, அவர் தீர்மானம் பண்ணிட்டார் இவனுக்கு தருவேன்னு. அவர் தீர்மானம் பண்ணி தருவேன் தீர்மானம் பண்ணிட்டதுனால இவன் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது. இந்த கண்ணினால அல்ல, மனக்கண்ணினாலே கடவுள் தனக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறார், தனக்கு என்னத்தை சொந்தமாக்கி இருக்கிறார் என்பதை தன்னுடைய மனக்கண்களினாலே அவன் காண வேண்டியது அவசியமாயிருக்கிறது. மனக்கண்கள்னால கண்டுதான் கடவுள் கொடுத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை அவன் சுதந்திரித்து கொள்ள முடியும். அவனுக்கு தந்த அந்த தேசத்தை மட்டும் இல்ல, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற மீட்பின் ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நாம் அப்படித்தான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆபிரகாம் அந்த தேசத்தை கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறது மட்டுமல்ல, கர்த்தர் நமக்கு மீட்பின் மூலமாக கொடுத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் இந்த பூமியில் எப்படி சுதந்திரிப்பது? மனக்கண்களில் அதை காண்பதன் மூலமாக தான். அதனால தான் பாருங்க, கடவுள் எண்ணத்தை யூஸ் பண்றார். எதுக்கு யூஸ் பண்றார்? மனக்கண்களில் காணும்படியாக யூஸ் பண்றார். எண்ணம் வெறும் எண்ணம் மட்டும் இல்லை, எண்ணம் கற்பனையாக மாறுகிறது, கற்பனை ரியாலிட்டியாக மாறுகிறது. எண்ணத்தில் ஆரம்பித்து கற்பனை ஆகி கற்பனை வாழ்க்கையா மாறுகிறது. இப்படி தான் கடவுள் வச்சுட்டார். மைண்ட் எப்படி தான் கடவுள் உண்டாக்கி இருக்கிறார் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ அதை அப்படி உண்டாக்கி இருக்கிற மைண்டை கடவுள் அப்படி யூஸ் பண்ணுறார். இப்போ கர்த்தர் சொல்கிறார், நீ நோக்கி பார். கர்த்தர் கொடுக்குறேன்னு தீர்மானிச்சிட்டாரு. இப்போ என்ன சொல்கிறாரு? உன் மைண்டில் இதை வை, இந்த தேசம் எவ்வளோ பெரியதுன்றதை யோசித்து பார், இதை நான் உனக்கு தந்திருக்கேன்றதை யோசித்து பார். இதில் என்ன முக்கியம்னா, அந்த தேசம் உனக்கு தந்துடுறேன்றாரு, இதெல்லாம் உனக்கு தருவேன்றாரு. ஆனால் அந்த தேசம் அந்த நாளில் அவங்க கையில் இல்லை, கானானியர் கையில் இருக்குது. அங்கே ஆளுங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க, ஓன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே அவங்க உட்காந்துட்டு ஆக்கிரமிச்சிட்டு இருக்கிறாங்க. அங்கே ராஜாக்கள் இருக்கிறாங்க, ஒரு ட்ரைப்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்கிறாங்க. அங்கே ஒன்று சும்மா எல்லாம் போய் எடுத்துக்கிறதுக்கு ஒன்றும் ரெடியாக இல்லை. இவனு போய் உடனே டவார்னு ஒன்று எடுத்துடல, எல்லாம் அவங்க கையில் இருக்குது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? இது உனக்கு சொந்தம். அப்படின்னா என்ன சொல்கிறாரு? அப்பா, இது உன் கையில் வரப்போகுது, உன் சந்ததிக்கு இது கிடைக்க போகுது, இதை நீ சுதந்திரிக்கணும். இதை சுதந்திரிக்கிறது எங்கே ஆரம்பிக்குது? நாளைக்கே நீ கையில் போய் எடுத்துறது போகிறது இல்லை. கானானியர் கையில் தான் இன்னைக்கு இருக்குது. ஒருவேளை நாளைக்கு அது அப்படியே இருக்கலாம், அடுத்த வருஷம் வரைக்கும் கூட அப்படியே இருக்கலாம், இன்னும் சில வருஷங்கள் கூட அப்படி இருக்கலாம். ஆனால் நீ அதை சுதந்திரிக்க போறேன்னு சொன்னால் அது எங்கே ஆரம்பிக்கணும்? உன் மைண்டில் அது முதல்ல ஆரம்பிக்கணும். மைண்டில் நீ முதல்ல சுதந்திரிக்க தெரியணும், அப்புறம் தான் ரியலாக நீ சுதந்திரிக்க முடியும். கடவுளுடைய ஆசீர்வாதம் எல்லாமே அப்படிதான் பாருங்க. மைண்டில் நம்ம முதல்ல சுதந்திரிக்கணும், அப்புறம் தான் உண்மையாகவே சுதந்திரிக்க முடியும். உங்களுடைய எதிர்காலத்தை அப்படிதான் சுதந்திரிக்க முடியும். கடவுள் உங்களுக்காக வைத்திருக்கிற தேவனுடைய சித்தத்தை நீங்க எப்படி சுதந்திரிக்கிறது, அடையிறது எப்படி? கர்த்தர் என்னன்னு சொல்றாரு, அப்ப நாளைக்கே ஒன்றும் கிடைக்கலையே, எனக்கு இன்னைக்கு ஒன்றும் என் கையில் இல்லையே அப்படின்னு கூடாது. கர்த்தர் உங்களுக்குன்னு சொல்லிட்டாரு. மைண்டில் முதல்ல சுதந்திரிங்க, உங்கள் கற்பனையில் அது முதல்ல உங்களுக்கு சொந்தமாக ஆகட்டும், அப்புறம் தான் அது ரியாலிட்டி உங்களுக்கு சொந்தமாக ஆகும். இதுதான், இப்படி தான் வச்சுட்டார் மைண்டை. பாருங்க, மைண்டை ஒன்றில் செட் பண்ணி அந்த செட் பண்ணதையே நாடி அந்த நாடினதையே கடைசியில் அடையிறது. அப்படி தான் மைண்டை வச்சிருக்கிறார் கடவுள். இது ஒரு ப்ராசஸ். கடவுள் நமக்காக ஏற்படுத்தியிருக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் அப்படிதான் சுதந்திரிக்கணும். இன்னைக்கு ஒருவேளை கீழே கிடக்கலாம், ஒன்றும் முடியாமல் கிடக்கலாம், வறுமையில் கிடக்கலாம், வியாதியில் கிடக்கலாம், அல்லது தோல்வியில் கிடக்கலாம், எப்படியோ கிடக்கலாம் நம்ம இன்னைக்கு. ஆனால் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறது வேற, வெற்றி வாழ்வு நமக்கு வச்சிருக்கிறது. அப்போ அதை நோக்கி எப்படி போகிறது? முதல்ல மைண்டை சரி பண்ணணும், மைண்டில் காரியங்களை சுதந்திரிக்கணும், அப்புறம் தான் அதை நாம் ரியலாக சுதந்திரிக்க முடியும். சரி, கானான் தேசம் கானானியர் கையில் இருக்குது, இவன் கையில் இல்லை இப்போ. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? உன் மைண்டில் நீ அதை சுதந்திரி, உன் மைண்டுக்குள்ளே அது வரட்டும், உன் கற்பனையில் அது உருவாகட்டும் அப்படிங்கிற. கற்பனைங்கிறது கருத்தரிக்கிற மாதிரி, கற்பனைங்கிறது கருத்தரிப்பு மாதிரி. ஒரு பெண் கருத்தரித்தால் அடுத்த நாளே குழந்தை பெற்ற மாட்டா. கர்த்தர் ஆபிரகாமுடைய மனைவி சாராள்கிட்ட நாளைக்கு இந்நேரம் ஒரு குழந்தைய பெறுவான்னு சொன்னார். கிடையாது, அடுத்த வருஷம். ஏன்னா அது ஒரு ப்ராசஸ். இது கருத்தரிச்சு அப்புறம் அது 9 மாதம் 10 மாதம் போய் அப்புறம் பிறந்து அப்புறம் நடக்க வேண்டிய காரியம் இல்லையா? ஸோ இது ப்ராசஸ் இது. அப்போ வாழ்க்கையில் எல்லாமே அப்படிதான்.
வாழ்க்கையில கர்த்தர் உங்களுடைய வெற்றியை கருத்தரிக்க சொல்றார். அதான் திங்கிங், இமேஜினேஷன். இப்படிதான் மைண்ட் வேலை செய்யுது. மைண்ட் கன்சீவ்ஸ், மைண்ட் கன்சிடர்ஸ், மைண்ட் பாண்டர்ஸ், மைண்ட் இமேஜின்ஸ். மனம் பரிசீலிக்கிறது, யோசிக்கிறது, அலசுகிறது, ஆராய்கிறது, அதுக்குள்ள போகுது, கற்பனை செய்கிறது. இதெல்லாம் அந்த கருத்தரிப்பு. மைண்ட்ல ஒரு கருத்தரிப்பு நடக்குது. நீங்களும் பிரெக்னெண்டா இருக்கணும். ஹலோ, அப்போ ஒரு பைக் வாங்கணும்னா ஒரு பைக் போல பிரெக்னென்ட் பைக் உள்ள வரணும் முதல்ல. ஹலோ, பைக் எங்க வரணுங்க? உள்ள அது முதல்ல கன்சீவ் ஆகணும். பைக் என்னுடையது, நான் நிச்சயமா பைக்ல போவேன். உள்ள கன்சீவ் ஆகணும். எங்க பாட்டி பாருங்க, எங்க அப்பாவுக்கு 100 ரூபா கூட சம்பளம் இல்லாத காலத்தில், அந்த காலத்தில் நான் சொல்றது 50s சம்பளம் 100 ரூபா கூட கிடையாது மாதம். கவர்மெண்ட்டில் வேலை செய்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது காரெல்லாம் அந்த காலத்தில் யாரும் வாங்க மாட்டாங்க. காசு இருக்காலே வாங்க மாட்டான், நமக்கு எது காருன்னு போயிடுவான். அந்த மாதிரி ஒரு காலம் அது. இப்போ காசு இல்லாத ஆள் கூட கார் வாங்கணும்னு பார்க்குறாங்க. அப்போ வேற மாதிரி ஒரு திங்கிங், நமக்கு எது கார் அப்படிங்கிறது தான் திங்கிங். அப்போ வெறும் 100 ரூபாய்க்கு கம்மியாக சம்பளம் வாங்குறாலும் காசெல்லாம் இதெல்லாம் யோசிக்கக்கூடாது. காரெல்லாம் எண்ணி கூட பார்க்குறது கூட தப்பும்பாங்க. எங்கள் பாட்டி பாருங்கள், அந்த காலத்தில் சொல்லுவாங்க, என் மகன் கார் வாங்குவான், அதில் நான் போன பிறகு தான் நான் சாவேன்பாங்க. நான் என்ன கேட்டிருக்கேன் எங்கள் காதாலேயே. எங்கள் மகன் கார் வாங்குவான், அந்த காரில் நான் ஏறி போவேன், அதுக்கப்புறம் தான் நான் சாவேன். அதே மாதிரி ஆச்சு. காரில் ஏறி போய் முதல் சீட்டை அவங்களுக்கு தான் கொடுக்கணும். நாங்கள் அவங்க உட்காந்து ஏதாவது மிச்சம் மீதி இருந்தால் தான் நாங்கள் உட்கார முடியும். அதில் அவங்க ஆதிக்கம் தாங்க. தான் ஏறி உட்காருவாங்க தான் மகன் காரில். எதை சொல்லியே ஏன் நான் சொல்லும் போது என்ன ஆகுறதுன்னா, மனசுல கன்சீவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், கற்பம் ஆயிடுச்சு. உள்ள கார் கருத்தரிக்கப்பட்டு விட்டது. அது பிறக்கிறது கொஞ்சம் நேரம் ஆகணும், அவ்வளவுதான். புள்ள பிறக்கிறதுக்கு 9 மாசம் ஆகிற மாதிரி சில நேரத்தில் கார் பிறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுறது, மற்ற வீடு பிறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. எல்லாமே உள்ள அதே மாதிரி தான். உள்ள எதிர்காலம், உள்ள சந்தோஷமான வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லாமே உள்ளத்திலே முதல்ல கருத்தரிக்கப்பட வேண்டும். இப்படிதான் கர்த்தர் வச்சிருக்கிறார் பாருங்க. மைண்ட நீங்கள் தேவனுடைய சித்தத்தை நோக்கி பயணிக்க உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு கருவியாக கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதான் யோசித்து பாருங்க. இவ்வளவு பெரிய வண்டர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுக்கிட்டு நேராக கொண்டு போய் ஜிபிஎஸ் எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல, அது யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். உலகம் முழுக்க யார் வேணா போய் ஓட்டலாம். இப்போல்லாம் நேராக எந்த வீட்டுக்கு போனோமோ அந்த வீட்டு வாசலில் கொண்டு போய் நிறுத்துறோம். யூ ஹேவ் அரைவ்ட் அப்படின்னும். இப்படி பார்த்தா வீடு அங்கே இருக்கும், நம்பர் போட்டிருக்கோம் 19. இந்த வீடு தான். நம்ம அந்த பக்கம் போயிருக்க மாட்டோம், அந்த நாட்டுக்கு கூட போயிருக்க மாட்டோம். நம்மளை கொண்டு போய் வாசல்லே இறக்கி விட்டுரும். அது சொல்கிறபடி கேட்டு போயிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கருவி தான் மைண்டு. கடவுளுடைய சித்தத்தை நோக்கி நம்ம பயணிக்க நமக்கு உதவுகிற ஒரு கருவி. அப்படியே கொண்டு போய் நம்மை சேர்த்து நம்ம சேஃப் அரைவலுக்கு ஏற்பாடு பண்ணுகிற ஒரு கருவி அது. நம்ம நேராக கொண்டு போய் நம்ம எதை அடையணுமோ, எப்படி இருக்கணுமோ, எதை சுதந்திரிக்கணுமோ அதையெல்லாம் சுதந்திரிக்க வைக்கக்கூடிய ஒரு கருவியாக கர்த்தர் நம்முடைய மைண்டை வைத்திருக்கிறார். அப்போ கானான் தேசம் ஆபிரகாம் கையில் இல்லை, இப்போ கானானியர் கையில் இருக்குது. கர்த்தர் சொல்கிறாரு, ஆனால் நீ மைண்டில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லாத்தையும் நோக்கி பார், அதை பார்த்துக்கிட்டு அது ஒன்றுது, யோசியாது அப்படிங்கிறாரு. அதை மனசில் வை, கற்பனை செய் அப்படிங்கிறாரு. ரெண்டாவது, அவனை நடக்க சொல்றார். நடந்து திரி, எழுந்து 14ஆம் வசனம், எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு நான் தருவேங்கிறார். நல்லா கவனிங்க, நீளமும் அகலும் அதை நடந்து திரின்றார். அந்த காலத்தில் எப்படி அதை குறித்து வாசிட்டு இருந்தோம் பாருங்க. ஒருத்தர் சொல்றாரு, அவர் வேத வல்லுநர் சொல்றாரு, இது அர்த்தத்தை சொல்றதுக்கு வளர்க்கறதுக்காக சொல்றாரு. அந்த காலத்தில், ஆதி காலத்தில் மனிதர்கள், அந்த காலத்தில் டேப்பும் கிடையாது, அளக்கிறதுக்கு ஒரு பெரிய வசதியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ ஒரு மனுஷன் ஒரு லேண்டை தனக்கு சொந்தமாக்க விரும்பினான்னா, இந்த காலத்தில் புறம்போக்க இது பண்ணிக்கிறாங்க இல்லையா, புறம்போக்க தங்களுடைய சொந்தமாக்கிறாங்கல்ல, அது மாதிரி தான் நாங்கள். அது என்ன பண்ணுறது, போகிறது ஒரு மனுஷன் பார்க்கறது, சரி நமக்கு இவ்வளோ பெரிய இடம் வேணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானா, நீளத்தையும் அகலத்தையும் அளப்பானா. எப்படி? நடந்து அளந்து வருது. சரி, நான் இவ்வளோ தூரம் எடுத்துக்கிறேன், இதுக்குள்ளே வரக்கூடாதுப்பா, ஆடு மாடு வராத பார்த்துக்க, இது வரைக்கும் என்னது. நீளத்தை அந்த பக்கம் போய் அந்த நீளத்தை அங்கே அளக்குறது, அங்கே பார்த்துடுறது, அளந்துட்டு
அப்புறம் இது அளக்கிறது. இங்கேயும் முன்னையும் பின்னையும் நடந்து he specifies which area he owns, which is under his control. தன்னுடைய இடம் எதுங்கிறத ஒரு எல்லை கோடு மாதிரி போடுறான் அவன். எப்படி? நீளத்தையும் அகலத்தையும் நடந்து நடந்து அதை போடுறான், சொல்றான், நடந்து காமிக்கிறான். இது வரைக்கும் என்னது, இது வரைக்கும் என்னது, இது வரைக்கும் என்னது அப்படின்னு காமிக்கிறான். இப்படிதான் எடுப்பாங்களாம். பொசஷன் எடுக்கிறது அப்படிதான், இது வரைக்கும் என்னதுன்னு எடுக்கிறான். அப்ப கர்த்தர் ஆபிரகாம அவனுக்கு கொடுத்த லேண்ட பொசஷன் எடுக்க சொல்றாரு. எப்படி எடுக்க சொல்றாரு? இவன் நடந்து என்னைக்கு எடுக்கிறது? ஹலோ, 1.5 கிலோமீட்டர் நடந்துட்டு வந்துடலாம், காமிச்சிட்டு வந்துடலாம், ஒரு கல்லை கூட வச்சுட்டு வந்துடலாம். இதுதான் நம்மளுதுன்னு. இது தேசம், தேசத்தை பொசஷன் எடுக்க சொல்றாரு. எப்படி பொசஷன் எடுக்க சொல்றாரு? எழுந்து நடந்து திரிங்கிறாரு. நான் சொல்லுகிறேன், அவனுடைய மனதிலே நடக்க வேண்டிய ஒரு காரியம் அது. மனதில் அளந்து பார்க்க சொல்றாரு இடத்த. எவ்வளவு தூரம் என்னது இந்த தேசம், அது எவ்வளவு பெருசு, எவ்வளவு தூரத்துக்கு அது என்னது, இந்த பக்கம் எவ்வளவு தூரம் 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 என்னது, எது என்னது அப்படிங்கிறத மனதை செட் பண்ண சொல்றாரு அவனை. இதுதான் என்னது. அவ்வளவு இடத்துலையும் வேற வேற ஆளுங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, கூட்டம் கூட்டமாக உட்கார்ந்து இருக்கிறான். பெரிய இராணுவங்கள்லாம் இருக்குது, ராஜாக்கள்லாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ட்ரைப்ஸ் எல்லாம் இருக்குது. கத்த சொல்ற உண்ணுதானா? இவன் அளவு எடுத்துனுக்கிறான், அவனுக்கு தெரியல. இவன் பொசஸ் பண்ணிட்டு இருக்கிறான் மைண்ட்ல. இதெல்லாம் என்னது? கர்த்தர் இந்த தேசத்தை என்னுடைய சந்ததி கொடுத்திருக்கிறார். எனக்கும் என் சந்ததிக்கும் சொந்தமான தேசம் இது. இதெல்லாம் எதுக்கு கர்த்தர் சொல்லித்தர்றாரு? ஆபிரகாமுக்கு தான். ஆபிரகாமுக்கு சொல்லி தந்ததை நம்ம படிச்சு நம்ம எப்படி மீட்பின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்றதுன்னு கத்துக்கிறதுக்கு தான் சொல்லி தந்திருக்கிறாரு. அப்ப நான் சொல்லுகிறேன், மீட்பின் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் உங்களுடையது. அதையெல்லாம் உங்களுடைய மனதில் வைக்க சொல்றாரு, உங்களுடைய மனதில் அதை அளந்து பார்க்க சொல்றாரு. அது எவ்வளவு பெரியது என்று கர்த்தருடைய பெரிதான நோக்கங்களை குறித்த ஒரு ஐடியாவை, எண்ணத்தை உங்களுடைய மனதுக்குள்ள முதல்ல புகுத்த சொல்றாரு. மனது அதனால புதுப்பிக்க சொல்லுகிறாரு. அதை செஞ்சால் அதை அடைந்துடலாம். இப்ப பாருங்க, எழுந்து 17ஆம் வசனம், தேசத்தின் நீளமாகலும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி. பாருங்க, நடந்தாதான் அவனுக்கு கிடைக்கும்னா, பார்த்தாதான் அவனுக்கு கிடைக்கும்னா, அப்ப ஒரு இன்ச்சையும் அவன் நடக்கணும். ஏன்னா எங்கெல்லாம் நடக்கலையோ அவனுக்கு அது கிடைக்காம போயிடும். இவன் நடந்ததுனால அவனுக்கு கிடைக்க போறது இல்லை, நல்லா கவனிக்கணும். இவன் நடந்ததுனால அவனுக்கு கர்த்தர் தரல, கர்த்தர் தந்ததுனால இவனை நடக்க சொல்றார். ஏன்னா அவருக்கு தந்துட்டேன்னு சொல்லிட்டாரு ஏற்கனவே. 12ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்றார், உனக்கு தந்தேன், உனக்கு தந்துட்டேன்றார். அது உனக்கு அந்த தேசம் அப்படின்ட்டார். அப்ப நீ எழுந்து நடந்துக்க. இதை முதல்ல மைண்ட்ல செய்யணும். இத போய் இப்போ உடனே எடுத்துட முடியாது. இப்போ உடனே அவங்களெல்லாம் விரட்டிட்டு உடனே இது பண்ண முடியாது. அதுக்கு ஒரு காலகட்டம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இதுக்கு என்னுடைய மைண்டை முதல்ல ரெடி பண்ணணும். இதுக்கு சொந்தக்காரன் ஆகிறதுக்கு, இதை எடுத்துக்கொள்வதற்கு மைண்டை முதல்ல ரெடி பண்ணணுங்கிறாரு. அப்புறம் பாருங்க, அவன் உடனே வேலை ஆரம்பிச்சிடறான். பாருங்க 18ஆம் வசனம், அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய், அவன் எங்கேயோ தங்கி இருக்கிறான் ஏதோ ஒரு ஊரில். நான் சொல்கிறான், ஐயோ நம்ம லேண்ட் அது கத்த சொல்லிட்டாரு, அதனால வீடு மாற்றுவோம், முதல்ல போய் அங்கே குடியிருப்போம். பெயர்த்து கொண்டு போய் அவன் ஆடு மாடுகள் எல்லாத்தையும் தூக்குறான், ஃபுல் கேம்பையும் தூக்குறான். தூக்கி பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். என்ன பண்ணுறான்? போயிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான். இன்னும் அது அவன் இன்னும் ஓன் பண்ண ஆரம்பிக்கல லிட்ரலா. ஆனால் என்னுடைய மனதில் இது உடைய இடமெல்லாம் ஆக்குறான். பலிபீடத்தை கட்டுறாங்க, கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு பலிபீடத்தை கட்டுறான். இது என்னுடைய இடம், இது எனக்கு கர்த்தர் கொடுத்த இடம், இது என்னுடைய சுதந்திரம், கர்த்தர் எனக்கு கொடுத்த ஈவு. நான் இங்கே மூவ் பண்ணுறேன், இங்கே வரப்போகிறேன், இங்கே தங்க போகிறேன், இப்படி இருக்க போகிறேன்னு போய் அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான். பாருங்க, போயிட்டு போய் அதை சுதந்திரிக்கிறான். அங்கே இருக்கவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஓனர் வந்திருக்கிறாருன்னு. அவன் நினச்சாங்க யாரோ ஃபாரினர் வந்திருக்கிறாரு, இங்கே வந்து நம்ம ஊரில் வந்து புதுசாக ஒருத்தர் குடியிருக்கிறாருன்னு நினச்சான். அவனுக்கு தெரியல, இவன் தான் அதுக்கெல்லாம் ஓனர், கடவுள் இவனுக்கு தந்துட்டாருன்னு. ஆனால் இவனுக்கு புரியுது இதெல்லாம் என்னது, நீங்கள்லாம் சீக்கிரம் போகிறீங்கப்பா, நான் தான் ஓன் பண்ண போகிறேன், என் சந்ததி இதை ஓன் பண்ண போகிறதுன்னு வந்து உட்காடுறாங்க. சரி, 14ஆம் அதிகாரத்தை தெரிஞ்சுக்கணும். 4 ராஜாக்கள் வந்து லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் அந்த சோதம் குமாராவையும் கொள்ளை கொண்டு போயிடுறாங்க.
ஆபிரகாமுக்கு தெரிவிக்கப்பட்ட உடனே சொந்தக்காரனாச்சே, அதனால் அவனை மீட்கிறதுக்காக போகிறான். 4 ராஜாக்களை எதிர்த்து 318 வேலைக்காரர்களை வச்சு சண்டை போட்டு 4 ராஜாக்களையும் இராணுவத்தையும் தோற்கடித்து அவங்க இருக்கிற வெள்ளி பொண்ணு இவங்க கொண்டு போன அடிமைகள் எல்லாத்தையும் திரும்ப மீட்டு ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் எல்லாத்தையும் கொண்டாடுறான். திரும்ப கொண்டு வந்தோடனே வெள்ளியும் பொண்ணும் குவிஞ்சு கிடக்குது. எது? ஆபிரகாம் போய் திரும்ப கொள்ளடிச்சு கொண்டு வந்த வெள்ளியும் பொண்ணும் குவிஞ்சு இருக்குது. குவிஞ்சு இருக்கும்போது சோதோமின் ராஜா வர்றான். வந்து என்ன சொல்கிறான்? வெள்ளியும் பொண்ணெல்லாம் நீர் வச்சுக்கோ, எங்கள் தேசத்தை கொள்ளடிச்சவனே நீர் தோற்கடிச்சு ரொம்ப சந்தோஷம், எங்கள் ஆட்களெல்லாம் திருப்பி கொண்டு வந்துட்டு எங்கள் ஆட்களை மட்டும் எனக்கு தந்துடும், வெள்ளியும் பொண்ணையும் நீர் வச்சுக்கோன்றான். அப்போ சொல்கிறான், வெள்ளியும் பொண்ணு எனக்கு வேண்டாம், ஏன்னா என்னுடைய கரங்களை நான் தேவனுக்கு நேராக நீட்டி விட்டேன், சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு நேராக என்னுடைய கையை நான் உயர்த்திட்டேன், உனக்கிட்ட நான் நீட்ட மாட்டேன், இன்னொருத்தன்ட்ட நீட்டி வாங்குற அளவுக்கு என்கிட்ட இல்லை, கடவுள்கிட்ட நீட்டிட்டேன் என் கையை, அவர் என்ன ஆசீர்வதிக்கிறார், நாளைக்கு நீ என்ன ஆசீர்வதிச்சுன்னு சொல்லிடுவேன், நீ வந்து என்னை பணக்காரனாக்குன்னு சொல்லிவிடுவேன், அதனால் உன் வெள்ளி பொண்ணு வேணாம், இந்த குவியெல்லாம் நீ எடுத்துகிட்டு போன்ட்டான், வேணான்ட்டான். கூட இருந்த அவன் குடும்பத்தாரெலாம் நிச்சயமாக நம்ம குடும்பத்தார் மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுவான், பிரதர் ஏப்ரஹாம் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்காதீங்க பிரதர், அவன் தான் எடுத்துட்டு போன்றான், நீ வேணான்றிய எடுத்துக்க வேண்டிதானே. அவங்களாம் கூட தமிழ்நாட்டுக்காரங்க தான். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் கேட்டிருக்கியா? காற்று ஒம்பக்கம் அடிக்குதுப்பா, வெள்ளியும் பொண்ணும் குவியல் குவிஞ்சிருக்குது, அவன் எடுத்துக்கங்கிறான். அந்த ஊர் ராஜாவே சொல்றான், அவனை சண்டை போட்டு அடுக்க சொல்றோம், எடுத்துக்கங்கிறான், எடுத்துக்க, முட்டாளா இருக்காத, விட்டுறாத, இதை விட்டினா போச்சு, உன் எதிர்காலம் போச்சு, உனக்கு ஏதாவது வேணாமா, எடுத்துக்க, ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிற அப்படின்றாங்க. வேணாம் வேணாம் வேணாம், எனக்கு கத்தர்கிட்ட நான் கையை நீட்டிட்டேன், இவன் என்ன பணக்காரன் ஆக்க முடியாது, கத்தர் என்ன ஐஸ்வர்யவான் ஆக்கிட்டார் ஏற்கனவே, இன்னும் ஆக்குவார், அதனால இவன்ட்டு நான் எடுக்க மாட்டேன்னு வர்றான். ஜனங்கள்லாம் அவன் குடும்பத்தாரெலாம் பார்த்து பரிதாபப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். அவன் ஒரு ஏமாந்த பேர் வழி முதல்ல லோத்துக்கு விட்டு கொடுத்துட்டான், நீ எதை எடுத்துக்கிறியோ எடுத்துக்கான்னு. இப்போ இங்கே வந்து இவனுக்கு விட்டு கொடுத்துட்டான், எனக்கு வேணான்ட்டான், என்ன பரிதாபமான ஆபிரகாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் கர்த்தர் வர்றார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு 15ஆம் அதிகாரம், இந்த காரியங்கள் நடந்த பின்பு, இப்போ நான் சொன்ன காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, யோசேப்புக்கு கொடுத்த மாதிரி இவனுக்கு ஒரு தரிசனம், ஏன்னா வேற வழி இல்லை, பைபிள்ல இருந்து அதிகாரம் வசனம் திருப்புன்னு சொல்ல முடியாது. தரிசனத்தில் உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, பக்கத்தில் இருக்கவன்லாம் இவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறான், ஏமாந்தாள்னு சொல்லிட்டு இருக்கிறான், கர்த்தர் சொல்றார், நீ பயப்படாதப்பா, அவன்லாம் சொல்றதெல்லாம் கவனிக்காத, அவன் உலக பிரகாரம் பூலோகத்துக்குரியவர்களை சிந்திக்கிறவன், நீ மேலானவைகளை நாடுற ஆள் நீ, அதனால நீ பயப்படாதேங்கிறார். நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் உன் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பேலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பேலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பேலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பேலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். புது பேலன் அடைந்திடுவாய், நீ புது பேலன் அடைந்திடுவாய், நீ புது பேலன் அடைந்திடுவாய், புது பேலன் அடைந்திடுவாய், நீ புது பேலன் அடைந்திடுவாய், புது பேலன் அடைந்திடுவாய், நீ புது பேலன் அடைந்திடுவாய். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். புது பேலன் அடைந்திடுவாய்,
சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்ளுவாய். சர்ப்பங்களை எடுப்பாய், தேள்களையும் மிதிப்பாய். சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்ளுவாய். புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய். புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய். புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய். சிலுவையை சுமந்திடுவாய், ஜெயக்கொடி ஏற்றிடுவாய். சாத்தானின் கோட்டைகளை புதுபலன் அடைந்திடுவாய், நீ புது